பெஞ்சல் புயல் கரையை நெருங்கும் நிலையில் புதுச்சேரியில் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. இதுகுறித்தான விவரங்களை செய்தியாளர் சண்முக சுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சண்முக சுந்தரம், இது குறித்தான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணல? வணக்கம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெஞ்சல் புயல் இன்று மாலை புதுச்சேரி அருகே கரையை கடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் இன்று காலை முதலே காற்றுடன் கூடிய மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக கடந்த 5 மணி நேரமாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு பகுதிகளில் தாழ்வான பகுதிகளான சித்தன்குடி, வெங்கட்டா நகர், ரெயின்போ நகர் உள்ளிட்ட பகுதியில் மழைநீர் தேங்கி வருகிறது. இதனால் பொதுமக்கள் யாரும் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளில் பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என்றும், மின்சாரம் துண்டிக்கப்பட்ட பகுதிகளிலும் யாரும் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியினுடைய தாழ்வான பகுதிகளான அந்த தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து மின் மோட்டார்களை வைத்து மின் நீரை வெளியேற்றி வருகின்றனர். மேலும் புதுச்சேரியினுடைய கடற்கரை சாலை உள்ளிட்ட பல்வேறு தாழ்வான பகுதிகளில் தற்போது மழைநீர் தேங்கி வருகிறது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் யாரும் அப்பகுதியில், அதாவது தாழ்வான பகுதியில் உள்ள பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தாழ்வான பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிவாரண முகாமுக்கு செல்லுமாறும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. குறிப்பாக வெங்கட்டா நகரினுடைய பகுதி மற்றும் ஆம்பூர் சாலை, ரங்கப்பிள்ளை வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள மரங்கள் விழுந்து தற்போது அதனை மின்சாரத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை மற்றும் விவரங்களுக்கு நன்றி.